ஏடிஎம்கே செங்கோட்டையன் பார்த்தோன்னா இப்போது டிவிகே கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி யாரோட எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ, ஏதோ சொல்லுவாங்க ஆமை பூந்த வீடு, அந்த மாதிரி யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி சேர்ந்த கட்சிகளை உடைச்சு சிதறடித்து அவனை இல்லாமாக்கி அந்த இடத்துல இவங்க வர்றதோ வேலை. எப்பவுமே மகாராஷ்டிராவில் நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் அப்பம் புள்ளிய பிரிச்சாச்சு. அப்போ இந்த ஏடிஎம்கேயும் சுக்குநூறா உடைச்செறியது தான் அவங்க வேலை. டிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு கொண்டு வர இதுல என்ன துரதிருஷ்டம் பாரதிய ஜனதாக்கு இப்ப அப்படின்னா, கூட விஜய் நடுவுல உள்ள நுழைஞ்சிட்டாரு. அப்போ விஜய் நுழைஞ்சதால என்ன ஆச்சுன்னா, முதல்ல ஒரு ஐடியா பண்றாங்க. எடப்பாடியே விஜயும் முதல் கட்டமா என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இவரு முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படின்ற அடிப்படையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இது இணைஞ்சாச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுமே இல்லாம மூணாவது இடத்தை தாண்டி இன்னும் கீழே போயிடும். டிஎம்கே கூட்டணி, இவங்க கூட்டணின்னு வந்துச்சுன்னா பிஜேபி இந்த கூட்டணியில சேர்க்கலன்னா, பிஜேபி ஏற்கனவே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சு தமிழக மக்கள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ அது இல்லாம போயிடும். உடனடியா இதை கேள்விப்பட்ட உடனே அமித்ஷா நேரடியா இறங்கி தமிழ்நாட்டுக்கே எடப்பாடி கூப்பிட்டு மிரட்டி அவங்க கூட்டணியில சேர்த்துருந்தாரு. அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, மிரட்டி தான் அவங்க கூட்டணியில சேர்த்தாச்சு. அப்போ விஜய் எல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மிரட்டல் நாடகம். இப்போ கரூர் சம்பத்தை வச்சு கூட விஜயை மிரட்டி கூட்டணியில கொண்டு வருவதற்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு.